இந்த முருகனின் வெற்றி வாக்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன்னை விட்டு போனதை பற்றி மட்டும் நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தாயல்லவா? கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாயல்லவா? அந்த கலங்கிய விஷயத்திற்கு நான் பதில் கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை நினைத்து யாரை நினைத்து அழுது கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் நான் உனக்கு நல்லதொரு பதிலை தருவதற்கு வந்திருக்கும் போது எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்க போகிறது. என் பிள்ளையே, நீ உனக்கான ஒன்று எப்பொழுது வரும், என்னிடத்தில் நிரந்தரமாக வருமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். நான் தான் நிரந்தரமாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேனே. இனியும் உன்மனம் குழப்பம் அடைவதற்கு இங்கு என்ன இருக்கின்றது? வருகின்ற வேலைகளில் எல்லாம் நீ கவலை மட்டுமே அடைந்து கொண்டிருந்தால் உன் வேலைகளில் எப்படி கவனத்தை செலுத்த முடியும்? நான் தான் உனக்கானதை கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கின்றேனே. நீ துவண்டு போகாமல் துணிந்து உன் காரியத்தை செய்து கொண்டே இரு. என் அப்பன் என் முருகன் பார்த்து கொள்வான் என்பதில் நம்பிக்கையோடு இரு. நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வேலைகளில் கவனத்தை செலுத்த முடியும். உன் வேலையில் கவனத்தை செலுத்தினால் மட்டும்தான் உன் நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையை வளமாக்க முடியும். அதனால் தான் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று கடந்து வந்து கொண்டே இரு. எப்படியாயினும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் போதும். நான் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவது இங்கு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாக எண்ணாதே. நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை செதுக்குவதற்காகத்தான், உன் வாழ்க்கையை முழுமடைய செய்வதற்காகத்தான். அதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் பிள்ளையே. உன் வாழ்வில் கிடைக்கும் வெற்றியாக இருக்கின்றது என்று நீ நினைத்து சில விஷயங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷம் என்பது நீ உன் எண்ணங்களால் மட்டும்தான் என்பதில் தெளிவாக இரு. அதனால தான் உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள் என்று நினைத்து கொண்டு உன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. உன் விதி மூடப்பட்டதை நினைத்தும் உன் விதி மாற்றப்பட்டதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே. அந்த விதியை மாற்றியமைக்கும் ஒன்றாக நான் உனக்குள் இருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கும் போது எதை நினைத்தும் நீ கஷ்டப்படாதே. என்ன நடந்தாலும் சரி என் கண் என் மணியை உன் வாழ்க்கையை சரி பண்ணத்தான் போகிறேன். என்னை நம்புவதில் இருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே. உனக்குள் நான் இருக்கும்போது உனக்கு கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் மன வலிமையும் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி, அதை நீ நம்பிக்கொண்டே இருக்காதே. உன் முயற்சியில் நீ பின்தொடர்ந்து கொண்டே இரு. உனக்கான வழிகளை நான் காண்பித்து கொண்டேதான் இருப்பேன். என் வழிகாட்டுதலின்படி உன்னை விட்டு போனது திரும்ப உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் போது ஏன் மற்றவர்களை நினைத்தும் மற்றதை நினைத்தும் வருத்தம் கொண்டு இருக்கின்றாய்? என் கண்ணின் மணியே, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வழியை தேடிக்கொண்டே அதற்கான காரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்காதே. காரணத்தை விட்டுவிடு. நான் உனக்கான பாதையில் தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது நீ ஏன் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எப்போதெல்லாம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் என்று சொல்கின்றேனோ அப்போது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே. கஷ்டம் என்று நினைத்தால் அது உனக்கு பெரும் சுமையாகத்தான் இருக்கும். இந்த சுமையை சுமப்பதற்குத்தான் என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள். அதை சவால் என்று ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உன் பயணத்தை மேற்கொண்டே இரு. என் தங்கமே, என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக உன் வாழ்க்கையில் எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வெளிச்சம் வராதா என்று எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் கலங்கரை விளக்கமாக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் தடைகள் எல்லாவற்றையும்
அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை சரி செய்ய இந்த முருகன் அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ உனக்குள் எந்தவித ஐயப்பாடையும் வைத்துக்கொண்டு இருக்காதே. உனக்குள் இருக்கும் வழியை உணர்ந்து இப்பொழுது உன்னோடு நான் ஓடோடி வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் முயற்சிகளை யாரையும் எதிர்பார்க்காமல் செயல்பட்டு கொண்டிரு. நீ படும் துன்பத்தில் இருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்பதை மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் அப்படியல்ல என் கண்ணின் மணியே. உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எப்படியாவது உனக்கான செயல் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். எப்படி வர வேண்டும், ஏது வர வேண்டும் என்று நீ சிந்தித்து முடிப்பதற்கு உள்ளதாகவே அந்த முயற்சியில் தீர்வை நான் கொண்டு வந்து தருவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ தடைப்பட்டு நின்று போன விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் தடைப்பட்ட காரியம் எப்படி நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசிக்கின்றாய். எப்படியாவது சாதித்தே ஆக வேண்டும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான முடிவானது என் கையில் இருக்கும்போது, அந்த முடிவை நல்ல முடிவாக தர காத்திருக்கும் போது, நீ எங்கிருந்தாலும் என்ன நடந்தாலும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை சரி செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உள்ளத்தாலும் புறத்தாலும் என்னை மட்டுமே, இந்த ஐயன் முருகனை மட்டுமே நினைத்து கொண்டு நீ செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, தர்மத்தின் வழியில் தானே நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய். யாருக்கும் துன்பத்தை விளைவிக்காமல் நீ மட்டும்தானே சென்று கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் இதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய். என் தங்கமே, உனக்காக ஒவ்வொரு செயலையும் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது. உன் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் காயங்களையும் நான் காணாமல் போகச் செய்வதற்குத்தான் உன்னில் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். பொய்யான உறவுகளை உன்னிடத்தில் இருந்து நான் விலக்கி வைத்து விட்டு உனக்கு உண்மையான உறவை அடையாளப்படுத்துவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். போலியான முகத்தை அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான் இவ்வளவு காலம் உனக்கு எடுத்து இருக்கின்றது. உன்னை கேலியாக பேசுகிறார்கள் என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். என் தங்கமே, அந்த வருத்தத்தை போக்கி நான் உனக்குள் உண்மையான உறவுகளை உன்னில் அடையாளப்படுத்தி உனக்காக இவர்தான் இருக்கிறார் என்று சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். நீ பிரிந்து போனதையும் விலகிவிட்டதையும் நினைத்து மட்டும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. பிரிந்ததும் விலகியதும் இனி உன்னை தேடி தானாகத்தான் வந்து சேரப்போகிறது. பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு. உனக்கு நிகழ்ந்த அவமானத்தையும் துரோகத்தையும் நினைத்து கொண்டு இருக்காதே. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் போன போக்கில் ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையை நீ வெறுத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, கடந்த காலத்தை நினைத்து கொண்டு இருக்காதே. இது உன் கடந்து போகத்தான் போகிறது. கெட்டதை நினைத்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? இனி உனக்கு நான் தருகின்ற மகிழ்ச்சியை யார் தடுத்தாலும் சரி, உனக்கானது உன் கையில் வந்து சேரத்தான் போகிறது. உனக்கானவர் உன் கையில் வந்து தான் சேரப்போகிறாய். கற்களையும் முந்திக்கொண்டு தான் வரவேண்டியது இருக்கின்றது. கற்களையும் தாண்டி வந்த காலத்தை நினைத்து கொண்டு வருத்தப்படாதே. என் தங்கமே, வசந்த காலத்தை நீ வரவேற்க தயாராக இரு. இனி யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? உனக்கான வெற்றி பயணத்தை புதியதொரு அத்தியாயமாக தொடங்கி உனக்கு வரவேண்டியதை நான் வரச் செய்ய வைத்திருக்கும் போது எல்லாம் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. உன்னை தூக்கி நிலைநிறுத்துவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது ஏமாற்றியவர்கள் நினைத்து நீ கடந்து வந்து கொண்டே இரு. அதை நினைத்து கொண்டே இருக்காதே. மாற்றங்களை நோக்கி மட்டும் என் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அந்த மாற்றம் உனதாகத்தான் இருக்கப் போகிறது. எதை எதிர்பார்த்தாயோ, எது உனக்கானது என்று நினைத்தாயோ, அது உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய காலகட்டம் வந்து இருக்கும்போது நடப்பதும் நடக்கப் போவதும் இனி உனக்காகத்தான் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவமானத்தை தாங்க முடியாமல் உன் மனம் போராட்டம் அடைந்து கொண்டு இருக்கின்றது. மனம் போன போக்கில் ஏதேதோ நினைத்து கொண்டு, விதி போன போக்கில் ஏதேதோ நினைத்து கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. எதுவாயினும் சரி, உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக
உன் வாழ்க்கையில் தருணத்தை தருவதற்காக, உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. எதை நினைத்தாயோ அது உனக்காகவே தான் வந்து சேரும். எது உன்னுடையது என்று நினைத்தாயோ அது உன் வாழ்க்கையாகத்தான் வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு பிடித்தமானது தான் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையாக நான் இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையை நீ கலங்குகின்றாய்? நான் விதித்த விதியிலிருந்து நீ சற்றும் விலகப் போவதில்லை. நீ நினைத்ததை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை பொறுத்திருந்து பார். இனி எல்லாம் உனக்கு சாத்தியமானதாகவும் சாதகமானதாகவும் தான் நடக்கும். யாம் இருக்க பயமேன்.